ரொம்ப டல்லா இருக்கீங்களோ? இல்ல ஹால்ல சின்னதா ஒரு போன் சவுண்ட் கேட்டாலுமே இப்படி இருக்குது. உண்மைதான் அவங்க சொன்ன மாதிரி. நாங்க டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கனால கடகர கடகரன்னு சவுண்டு, எல்லாரையும் ஸ்டாப் ஸ்டாப் சொல்லிட்டு இங்க அமைதியா இருக்கவங்களை என்ன சொல்லி எழுப்புறதுன்ற மாதிரி ஒரு இவ்வளவு ஒரு நிசப்தம் எங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்குது. கொஞ்சம் நீங்க சவுண்ட்ல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணும். என்னோட போன் சவுண்ட் கேட்டாலே எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அக்கா என்னக்கா சவுண்டு வருது அப்படின்றாங்க. அவ்வளோ ஒரு அமைதி ஒரு இதுவா இருக்குது. ஓகே, உங்களை எல்லாமே இன்னைக்கு பழைய ஆட்கள் கொஞ்சம் நிறைய புதிய நபர்கள் எல்லாம் இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அப்துல் ரஹீம் சாரு. உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய தொழில் முனைவர்களுடைய ஒரு நட்பு அறிமுகம் கிடைக்கும் போது எங்களுக்கும் வந்துட்டு நாங்க ஒரு தொழில இருந்தாலும் உங்களோட தொழிலை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் நம்மளுக்கு இக்கரையில இருந்து அக்கறை பச்சைன்ற மாதிரி ஒவ்வொரு தொழில் அதிபர்களை பார்க்கும்போது ஒரு ஆர்வமா இருக்கு, ஆசையா இருக்குது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணலாம் இவங்க கிட்ட. ஏன்னா தொழிலதிபர்கள் எல்லாருமே ஒரு தேடலோட தானே இருப்போம். நம்ம நார்மல் பர்சன்ஸ் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. நம்மளை பாக்குறவங்க கேட்பாங்க எப்படி நீங்க இருக்கிறீங்கன்ட்டு. நம்மளுடைய தேடல்கள் வந்து ரொம்ப அதிகமானதா இருக்குது. சோ நம்ம எல்லாருமே இப்ப எங்களுக்குள்ள ஒரு சின்ன குடும்பம் தெரியுது. இன்னைக்கு இன்னும் நிறைய மெம்பர்ஸ் வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே இன்னும் ஒரு பெரிய இன்னொரு கூட்டு குடும்பத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம தொழில் சார்ந்த தகவல்களை வந்துட்டு நம்மளுக்குள்ள, அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தொழில இருப்போம். எல்லாருமே ஒரே தொழில் இருக்க மாட்டோம். நாங்க ஒரு லேடிஸ்க்கு வேணா ஒரு டீச்சிங் ஃபீல்டு இருப்போம். ஆனா ஒவ்வொருத்தரும் வேற வேற ஏரியாஸ் இருப்போம். இங்க வந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா தொழில்கள்லயே வித்தியாசமான தொழில்கள்லாம் செய்யறாங்க, எப்படி எல்லாம் பண்றாங்கன்ற சில விஷயங்கள்லாம் நான் இப்ப அப்துல் ரஹீம் சாருடைய இந்த ப்ரோக்ராம் நான் நிறைய ஒரு வருஷக்கணக்கா வந்துட்டு இருக்கிறேன். வரும்போதுதான் தெரியுது எவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாத தொழில்கள்லாம் பண்றாங்களே, எப்படி எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாவும் இருக்கு, ரொம்ப வியப்பாவும் இருக்குது. அது மாதிரி சில பேரோட பேச்சுக்கள் இப்ப மேம் பேசினாங்க. பேசும்போது ரொம்ப நம்மளுக்கு என்ன ஆச்சு, ஒரு நம்மளுடைய தேடல்கள் வந்து எப்படி இருக்கணும், நம்மளுடைய தூரத்துல இருந்தே பார்த்துட்டாங்க. உண்மையிலே நம்மளுக்குள்ள என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது இவங்க இப்படியோ அவங்க அப்படியோ நம்ம நினைச்சிட்டு தான் இருக்கிறோம். கிட்ட நெருங்கி பார்க்கும் போதுதான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து பலாச்சொலை மாதிரி எதிர்க்க பார்க்கும் போதுதான் முள்ளு முள்ளா தெரிய மாதிரி இருக்கும். கிட்ட நெருங்கி வரும்போது அவங்களுக்குள்ள உள்ள இனிப்பான குணம், ஒவ்வொருத்தரை பத்தியான நம்ம தவறுதலான ஒரு நினைப்புகள் வந்துட்டு பழகும் போதுதான் நம்மளுக்கு தெரியுது. அப்படியான ஒரு தருணங்கள்லாம் எப்படி கிடைக்குதுன்னா நம்ம நெருங்கி பழகும் போதுதான் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நம்ம எல்லாருமே நம்மளுடைய நட்பையும் நம்மளுக்குள்ள தொழில்